தஞ்சாவூரில் தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதி ஏகேஎஸ் விஜயன் வீட்டில் 300 தங்க சவரன் நகைகள் உள்ளிட்டவை கொள்ளையடிப்பதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், திமுக ஆட்சியில் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு இல்லை என குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய முன்னாள் திமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் புதுடெல்லி தமிழக அரசின் சிறப்பு பிரதிநிதியுமான ஏகேஎஸ் விஜயன் அவர்கள் வீட்டிலிருந்து 300 பவுன் தங்க நகைகள், கிலோ கணக்கில் வெள்ளி பாத்திரங்கள், பல லட்சம் ரூபாய் பணம் உட்பட பல்வேறு பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாகவும், தமிழ்நாட்டில் கொலையாளிகள் மற்றும் கொள்ளையர்களின் ஆதிக்கம் அதிகரித்து விட்டது என்பதற்கு இதுவே மிகப்பெரிய சாட்சி என்றும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். ஏகேஎஸ் விஜயனை பொறுத்தவரையில் ஏற்கனவே 2 முறை எம்பியாக இருந்தவர். அவர் தற்போது முக்கிய பதவியில இருக்கிறார். எனவே அவருடைய வீடு என்பது காவல்துறையினருடைய கண்காணிப்பில் தான் இருந்திருக்கும். அப்படி இருக்கும் போதே இவ்வளவு துணிகரமாக எப்படி கொள்ளையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். திமுக ஆட்சியிலே கொள்ளைகளுக்கும் பஞ்சமே இல்லை என்ற நிலைதான் உருவாகி இருப்பதாகவும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். இது தவிர 2 தினங்களுக்கு முன்பு கோவையில் அரசு உயரதிகாரிகள், பத்திரிகையாளர்கள் வாழக்கூடிய அரசு அடுக்குமாடி குடியிருப்புக்குள் நுழைந்த வடமாநில கொள்ளையர்கள் இதே போன்ற ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் பிரச்சனையை திசை திருப்புவதற்காக காவல்துறையினர் அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இதே போல விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்திலும் கூட காவல்துறை குற்றவாளிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி பிரச்சனையின் திசையை மாற்றியிருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு மாநில அரசின் அடிப்படை கடமை அந்த மாநிலத்தின் மக்கள் அச்சமின்றி வாழ்வதை உறுதி செய்ய வேண்டும். அதன் கடமையை செய்ய திமுக அரசு தவறிவிட்டது எனவும் தன்னுடைய அறிக்கையிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.